ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர், அது எப்படி முடிக்க போகிறேன், அது எப்படி நிறைவு செய்ய போகிறேன். பாருங்க, பொதுவாக திருமண நாள் அன்று அழுகிறவங்கள நான் பார்த்ததே இல்லை. அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லா ஃபோட்டோலையும் பாருங்கள் ஒரே சிரிப்பு தான். அவங்கள சுற்றி இருக்கவங்களும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது கல்யாணம் ஆரம்பிக்கிறவங்க என்ன நினச்சிடுறாங்க, இதே சிரிப்பு தான் வாழ்நாள்லாம் தொடரும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு என்ன ஆயிடுது, நிஜம் கண்ணுக்கு தெரியுது இல்லை. அந்த ஆல்பமை பார்த்தாலே கோபமாக வருது. இப்படி சிரித்து ஆரம்பித்தோம், இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குன்னு அதில் தெரியாமல் போச்சு. ஏன்னா ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி தான். விருந்துக்கு போகிறதும் துணிமணி வாங்குறதும் ஊர் சுற்றுறதும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை முடிக்கும் போது பாருங்க, அது அவ்வளவு லகுவாக இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறோம். நிறைய பேர் ஆரம்பித்தவங்க பாதியில் விழிக்கிறாங்க, இது எப்படி நான் முடிக்க போகிறேன், இது எப்படி நான் தொடர போகிறேன், இது எப்படி நிறைவு செய்ய போகிறேன், எனக்கு தைரியம் இல்லையே, எனக்கு நம்பிக்கை இல்லையே, எனக்கு நிச்சயம் இல்லையே. ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க, கர்த்தர் ஒரு நற்கிரியை ஆரம்பிப்பார், ஆனால் அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் என்று நீ நம்பு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய துவக்கத்தில் கூட வர்றவர் மாத்திரம் அல்ல, தேவன் முடிவு பரியந்த நம்மை நடத்த வல்லவர், முடிவு பரியந்த நம்மை காக்க வல்லவர், முடிவு பரியந்த கொண்டு செல்ல வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அவர் ஆரம்பித்ததை முடிப்பார். நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க சிந்தனைகள்ல சமாதானம் வேணும்னா நீங்க முதல்ல நீங்க நன்மையை, நீங்க கர்த்தர் கொடுக்கிற நன்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை பாதியில விட்டு போகவே மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆரம்பித்ததை தேவன் முடிப்பார், ஆரம்பித்ததை தேவன் முடிப்பார். நான் ஒருவரை கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு படிப்பு ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு நீங்கள் கலங்கி போய் உட்காந்துருக்கலாம். இதை எப்படி நான் நடத்த போகிறேன், எப்படி தொடர போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன், எப்படி இது தொடரும், எப்படி இது முடியும். நான் சொல்லுவேன், பயப்படாதீங்க, கர்த்தர் இடத்துல நீங்கள் அதை ஒப்பு கொடுத்துருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் இதை ஜெயமாய் முடிய பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை வாசித்தால், அங்கே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை விளக்க ஒரு ஓமானத்தை சொல்கிறார். ரொம்ப அழகான ஓமானம் அது. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இந்த பகுதி. இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான்னா, விதைக்கிறதுக்கு போய் விதை எடுத்துட்டு போய் கண்ணீரோட விதைச்சிடறான். விதைச்சிட்டு பாருங்க, அவன் தொடர்ந்து அழுகிறது இல்லை, அவன் தொடர்ந்து முழிச்சிருக்கிறது இல்லை. அவன் என்ன பண்றான்னா, அந்த நிலத்துல விதையை விதைச்சிட்டு இரவில் தூங்கி பகலில் என்ன செய்கிறான், விழித்திருக்கிறான். என்ன பண்றானா சொல்லுங்க எல்லாரும், என்ன செய்யறான்? இரவுல தூங்குறான், பகல்ல விழிச்சிருக்கான். இரவுல விழிச்சிருக்கிறது இல்லை. விதைச்சிட்டனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது வளருமா வளராதா அப்படிலாம் பதற்றப்படுறது இல்லை. இரவுல நல்லா தூங்கிடுறான். தூங்கிட்டு பகல்ல விழிச்சு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக மாறும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் விதைக்கிறான், அப்புறமா என்ன செய்யறான் சொல்லுங்க, தூங்காதீங்க. என்ன சொல்லணும்? முதலாவது விதைக்கிறான், ரெண்டாவது என்ன பண்றான்? இப்ப இல்ல, விதைச்ச பிறகு விதைக்கிறான், அப்புறமா தூங்குகிறான், அப்புறமா என்ன பண்ணுகிறான்? விழிக்கிறான். சொல்லுங்க, 3 சொல்லுங்க. விதைக்கிறான், தூங்குகிறான், விழிக்கிறான். விதைக்கிறான், தூங்குகிறான், விழிக்கிறான். விழிச்சு பார்த்தா அவனுக்கே தெரியாத விதமாய் அந்த விதை முளைக்கிறது, பயிராக மாறுகிறது. இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. 18ஆம் வசனத்துல 28ஆம் வசனத்துல, முன்பு முளை
பின்பு கதிர், கதிரில் நிறைந்த தானியம் பலனாக எப்படி விளையும்னா தானாக விளையும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எப்படி விளையும்? இன்னொரு முறை சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க முழிச்சிருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது என்ன செய்யும்னா தானாக விளையும். விதைச்சிட்டீங்களா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, கவலையை விடுங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால ஒரு முறை நீங்க கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டீங்களா, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, தேவன் அதை ஆசீர்வதிக்கணும்னு அதை ஒப்பு கொடுத்துட்டீங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு புரியாத விதமாய் தேவன் அதை விளைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, ஒன்று ஆரம்பிச்சிடுறது, ஆரம்பிச்சுட்டு ராத்திரி எல்லாம் முழிச்சு கிடக்கிறது. இதை நான் எப்படி முடிக்க போறேன், எப்படி நடத்த போறேன், எப்படி விளைய போகுது, எப்படி வளர போகுது, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, கண்ணீரோட விதைச்சல்ல, அதை விட்டுரு, அது விளையும், அது விளையும். கர்த்தர் விளைய செய்வார், பயப்படாத. அது பாட்டுக்கு விளையும். உனக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, உனக்கு எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை, உனக்கு எல்லாமே ஆண்டவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு முன்னால போ, அது பாட்டுக்கு வளரும், கவலைப்படாத. ஏற்ற காலத்தில் அறுவடை வரும். கர்த்தர் அதுக்கு வேண்டிய மழையை தருவார். கர்த்தர் அதை வேண்டுமானா அதுக்கு எவ்வளவு விளையணுமோ விளைய செய்வார். ஒன்று 30 விளையும், ஒன்று 60 விளையும், ஒன்று 100 விளையும். நீ ஏன்பா கவலைப்பட்டு இருக்க? விதைச்சிட்டியா, போய் தூங்க போ. விதைச்சிட்டியா, போய் இளைப்பாரு. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் ஒன்று ஆரம்பிச்சாருன்னா அதை நிச்சயமாய் பாதியில விட மாட்டாரு, அதை ஜெயமாய் முடிய பண்ணுவா. நீ செய்ய வேண்டியதில் என்ன? விதைக்கணும், தினந்தோறும் போய் அதுக்கு தண்ணி விடணும், அவ்வளவுதான். இன்னொரு விதமாய் சொன்னா, go for regular maintenance, don't go for worries. தினந்தோறும் அதுக்கு விதைக்க, அதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணீரை ஊற்று. நீ எல்லா ப்ராசஸ் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய டெய்லி ரொட்டீனை நீ செய். go for the daily routine. எதுக்காக நீ ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுற, எதுக்கு நீ பயப்படுற, எதுக்கு கலங்குற, எதுக்கு திகைக்கிற? நாளை உனக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. ஆண்டவர் தெரியக்கூடாதுனே மறைச்சு வச்சிருக்கிறார். நீ தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறார். நீ ஏன் அதை போட்டு தெரியணும் தெரியணும்? சில பேர், ஐயோ இன்னைக்கு எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்கேன், இன்னைக்கு என்ன வருது வருமா. சில பேருக்கு என்னன்னா, இன்னைக்கு தான் கடை திறந்துருப்பாங்க, நாளைக்கு அவன் கோடீஸ்வரனா மாறணும்னு நினைப்பான். நாளைக்கே எல்லாம் வெற்றி வந்துடணும், ஒரே நாளில் திறந்து நாளைக்கு அப்படியே நூற்றுக்கணக்கில் கஸ்டமர் ஓடி வரணும். அப்படிலாம் வராது. விதைக்கிறியா, போய் தூங்க போ, போய் இளைப்பாரு, தண்ணியை ஊற்று, அது விளையும். முதல்ல முளை, பின்பு கதிர், அதுல தானியம் விளைஞ்சு வரும்பா. கவலைப்படாத. சும்மா உட்காந்து கவலைப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம உட்கார்ந்து இருக்காது. போய் தூங்க போ, இளைப்பாரு, கர்த்தரை ஒப்பு கொடுத்துரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை பாருங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே, எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு முறை, யார் விளை செய்தார்? இன்னொரு முறை சொல்லுங்களேன், யார் விளை செய்தார்? இன்னொரு முறை சொல்லுங்க, யார் விளை செய்தார்? நம்மளால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னா விதைக்க முடியும், அடுத்தது தண்ணீர் பாய்ச்ச முடியும். விளைய யாராவது செய்ய முடியுமா? முடியாது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டான தேவன் மாத்திரம்தான். முடிவு அவர் கையில தான் இருக்கு. நீங்க சும்மா முடிவை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க. டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். நீங்க விதைச்சிட்டீங்களா, தண்ணீர் ஊற்றிட்டீங்களா, அதான் உங்க பொறுப்பு. விளைய செய்கிறவர் தேவன். அதனாலதான் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் ஆகும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் சும்மா போட்டு உங்க சிந்தனையை போட்டு குழப்புறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் இதே உங்களை சேர்ந்துட்டு ராத்திரி தூங்குறது கிடையாது. எப்படி முடிக்க போறேன், எப்படி முடிக்க போறேன். சில பேர் ஏதாவது ஒரு கோர்ஸ்ல சேர்ந்துடுறது, சேர்ந்து முடிச்சுட்டு கவலைப்படுறது, ஐயோ எப்படி படிக்க போறேன், எப்படி செய்ய. இப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே எல்லாமே தெரிஞ்சிடாது உங்களுக்கு. ஒரு டெஸ்ட்ல கஷ்டப்பட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த கஷ்டம் தான் உங்க முடிவு கிடையாது. லீவ் தட் திங் டு காட். கர்த்தர் அதை முடிய பண்ணுவார். ஆரம்பித்து விட்டார், அதை முடிய பண்ணுவார். ஏன் நீங்க முடிவை பத்தி கவலைப்படுறீங்க? முடிவு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை ஜெயமாய் முடிய பண்ணுவார். நீங்க கவலையை விட்டுருங்க. நீங்க போட்டு உங்க சிந்தனையை குழப்பாதீங்க. உங்களுக்கு சமாதான சிந்தனையில வேணுமா, முடிவை கர்த்தர்ட்ட கொடுங்க. எப்போ நீங்க சமாதானமா இருக்க முடியும் என்று கேட்டா, நம்பர் 1, when you understand that God will complete everything. எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார், எல்லாவற்றையும் தேவன் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. பாதியில விட மாட்டாரு, நடுவில் கைவிட மாட்டாரு, நிச்சயமாய் முடிய பண்ணுவா. இந்த கால ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆரம்பிச்சேன், நான் நட்டேன்,
அப்போலோ நீர் பாய்ச்சனா, தேவனே விளைய செய்கிறார். நடுகிறவனாலும் இல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்.